ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் கல்யாணத்துக்காக, அதை நீ வந்து நேரடியாகவே வீடியோ காலில் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்திக்கு வீடியோ காலில் வந்து காட்டவும், அப்போ ரேவதியும் அவங்க மருதும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு தாங்க. இதை கார்த்தி பார்த்து ரொம்பவே கோபப்படவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து ராஜராஜனும் மயில்வாகனமும் அவங்களும் பார்த்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே உடனே சாம்பிடிஸ்ரீ வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா என் பொண்ணுக்கு நடந்த இந்த ஃபங்க்ஷனை பார்த்தியா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயத்து நடக்க போகுது, அதுக்கடுத்து கல்யாணம் நடக்க போகுது, அதையும் பார்த்து இது மாதிரிக்கு நீ ரசிச்சுக்கோன்னு அப்படிங்கவும், இங்கே பாருங்கட்ட நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு தப்பு சரியெல்லாம் பேசுகிறதுக்குலாம் அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சுது. இப்போ என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கணும், என் பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன், அதை பார்த்து வந்து நல்லா கண்குளிர ரசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சு ஃபோனை வச்சிடவும், இதனால் வந்து கார்த்தி பார்த்தோம்னா நினைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணினாலும் சரி தான், ஆனால் ரேவதி எங்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி கூட அவங்க மருதும் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ரேவதியை விடுறதுக்காக ரேவதியை விட்டதுமே அப்போ மருது அங்கே நின்றுட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து இந்த இது மாதிரிக்கு ஒன்று சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கவும், உடனே வந்து அங்கே உள்ள வாட்ச்மேன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து இதை வந்து கீழே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன எனக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை பார்த்தோம்னா அவங்க போட்டு பலார்னு அரைஞ்சிருந்தாங்க. அப்போ அடுத்ததாக கார்த்திக்கு வந்து ஏதோ நடக்கிற மாதிரிக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார்த்திக் கீழே ஓடி வரவும், உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ மருதுவை பார்த்ததுமே கார்த்திக்கு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வாட்ச்மேன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நான் சொன்னேன் அதுக்கு என்ன அடிச்சிட்டார் அப்படிங்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா மருதுவை பலார்னு அறையவும், உடனே மருது வந்து என்னையவா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி ஓடோடி வராங்க, என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா வாட்ச்மேன் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கட்டதுமே ரேவதி வந்து அவங்க கார்த்தின்னு சொல்லிட்டு அவங்க மருது கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தான் கோவமே வராத, எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது, உடனே மருது வந்து சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் இவர் சொல்கிற மாதிரிலாம் செய்யலை, இவர் இப்படி என்னை கடிச்சாரு, அதனால தான் நான் வந்து லைட்டாக வந்து அவரை நான் அடித்தேன், அதுக்காக இவர் என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து ரேவதி வந்து அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினச்சிட்டு மருதுவை பற்றி அவங்க எல்லாம் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அவர் யாராக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதுக்காக இப்படி பண்ணனாக்கி நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு மருதுகிட்ட சொல்லவும், மருது பார்த்தோம்னா என்னையவா நீ அடிச்சுட்டா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ உடனே வந்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செய்து இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படிங்கவும், அடுத்தது மருது வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே, ஏன்னா மருதுக்கு வந்து கார்த்தி யாருன்னு தெரியாது, அதாவது ரேவதியோட கணவர் கார்த்தி யாருன்னு தெரியாது, அதனால அவங்க கார்த்தி வந்து எம்டி அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ சூரியகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மருது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, ரேவதி வேலை பார்க்குறாளா, அந்த எம்டி வந்து என்னை போட்டு அடிச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சூரியகலா வந்து, அதாவது ரேவதி முன்னாடியே நீ வந்து அடி வாங்கிட்டு வந்த, உனக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாதா, நீ ரேவதி முன்னாடி அவனை 2 அடி அடிச்சிருக்க வேண்டியது அப்படிங்கும்போது நான் அடிச்சிருப்பேன், ஆனால் ரேவதி வந்து ஏதாவது தப்பாக நினச்சிருவான்னு சொல்லி தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற, ரேவதி கிட்ட நான் ஒன்று வந்து கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படிலாம் நான் சொல்லி வச்சிருக்கிறேன், நீ என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா மருது வந்து கார்த்தியை அடிக்கிறதுக்காக அடியாட்களை செட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது ரேவதியும் கிளம்புறாங்க. உடனே ரேவதி என் கூட காரில் வாங்கல, நான் உங்களை வீட்டில் கொண்டு விட்டுறது அப்படின்னு சொல்லவும், உடனே பிரியா வந்து பார்க்குறாங்க, என்னது அவளை மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி உபசரணை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கமோ. அப்போ ரேவதி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்புறாங்க. உடனே பிரியா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்கும்போது, உடனே கார்த்தி வந்து அப்படிலாம் இது பண்ண முடியாது, நீங்கள் வந்து வேற ஒரு வண்டியை புக் பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அவளை மட்டும் கூப்பிட்டுட்டு போனாரு, ஆனால் நான் வாரேன்னு சொன்னதுக்கு என்ன வேற ஒரு காரை புக் பண்ணி போடுன்னு சொல்றாரு, என்ன அவர் என்ன ஒருவேளை ரேவதி அவர் விரும்புகிறாரோ அப்படின்னு பிரியா வந்து நினச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து காரில் வந்துட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மருது வந்து கார்த்தி அடிக்கிறதுக்காக ஆட்களை செட் பண்ணுறாங்க. அப்போ எங்கே பார்த்தோம்னா வந்து மருதுவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ரேவதிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, மருது என்னை வந்து உங்கள் எம்டி அடிச்சுட்டாரலாம், அதனால வந்து அவனை அடிக்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி விட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே
பார்த்ததுமே ரேவதி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, என்ன அடிச்சுட்டா நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படிங்கவும் ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா உடனே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. நான் கார்த்திக் போனை எடுக்கவே இல்லை, எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மயில்வாகன் அங்க வரவும் உடனே மருது கிட்ட வந்து என்ன விஷயம், என்ன ரேவதி போற அப்படிங்கும் போது உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப மயில்வாகன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதி வேலை பார்க்குற எம்டியை வந்து நீ அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிவிட்டியா, சரிதான், அதாவது எப்படி இருந்தாலும் சரிதான், கார்த்தி அடிக்கிறதுக்காக இவன் ஆள் அனுப்பி விட்டுருக்கிறான், அவனுங்கள பீஸ் பீஸா ஆக்கிடுவாரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகன் சிரிச்சுட்டு போகவும் அடுத்ததை பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு மருதோட ஆட்கள் வந்து வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் கார்த்தியோட காரை அவங்க வழிமறிச்சு கார்த்தியை போட்டு அவங்க அடிக்கிறவும் உடனே கார்த்தியும் வந்து அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து கார்த்தியை குத்துறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக ரேவதி வந்துருந்தாங்க. ரேவதி ஐயோ அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் அப்போ வந்து ரேவதிக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த கூர்மையான ஆயத்தை தன்னுடைய கையால் பிடிக்கும் போது அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருது. அடுத்து பார்த்தோம்னா அவங்களெல்லாம் அடிக்கவும் அவங்க அங்கேருந்து கிளம்பி ஓடோடி போயிருந்தாங்க. உடனே வந்து ரேவதி வந்து பார்த்தோம்னா கார்த்தியோட கையை பார்த்துட்டு ஐயோ காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கர்ச்சிப் எடுத்து அவங்க அந்த காயத்தில் வந்து அவங்க கெட்டி போடுதாங்க. அப்போ உடனே வந்து ரேவதிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு ரேவதியை அவங்க தனியாக நீங்கள் போக வேண்டாம் என் கார்லேயே வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து ரேவதியோட கழுத்தை கவனிக்கிறாங்க. உங்கள் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருந்தீங்க இப்போ காணல் அப்படிங்கும்போது அங்கே இந்த மாதிரி சண்டை நடந்ததில்ல, அங்கே தான் எங்கேயாவது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அந்த இடத்துல வந்து தேடுறாங்க. அப்போ செயினை காணலை, எங்கள் அம்மா அந்த செயின் இல்லைன்னா என்னை திட்டுவாங்களே அப்படின்னு ரேவதி சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்களுக்கு செயின் வாங்கி கொடுக்கறதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு போகவும் ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, என்னால் தானே நீங்கள் செயினை தொலைச்சிட்டீங்க, அதனால வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து ரேவதிக்கு செயினை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ உடனே வந்து ரேவதி இந்த செயினை வந்து கழுத்தில் போட்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போகவும் அப்போ வந்து ரேவதி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி அவங்களே பார்த்துட்டு இருக்கவும் என்ன இவர் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒருவேளை இவர் நம்ம மேலே வந்து ஏதாவது விரும்புவாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து குழப்பத்தோடய அங்கே போகிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. சிவனாண்டி வந்து முத்துவேல்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் எப்படியாவது வந்து சாம்பிசரோட கதையை முடிச்சே தீரணும், நான் சந்திரகலா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே இவ கதையை முடிச்சு தீரணும் அப்படிங்கும்போது என்ன மகனே பண்ண போற அப்படிங்கும்போது இப்போ ஒருத்தர் வருவார் பாருங்க அப்படின்னு சொல்லவும் வெளியூர்லேருந்து அவர் வராரு. அவரை பார்த்ததுமே உடனே சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க இவரை வச்சு தான் நான் வந்து சாம்பிசரோட கதையை முடிக்க போகிறேன் அப்படிங்கும்போது மகனே சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது சாம்பிசரோட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சாமுண்டீஸ்வரி எப்படியாவது வந்து இந்த இடத்துக்கு வரவழைச்சிருங்க, அவருடைய கதையை நான் முடிச்சிருது அப்படிங்கப்போ உடனே சிவனாண்டி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதிட்ட வந்து ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ எப்போ பார்த்தாலும் எம்டியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருவேளை அவர் ஒன்று விரும்புகிறாரா இருக்கும் அப்படிங்கும்போது என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, நீயே பேசாமல் நேரடியாக கேட்டு பார்த்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கேட்கும்போது உடனே ரேவதியும் அப்படி கேட்டால் அவர் தப்பாக நினச்சிக்கிட மாட்டார் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க. என்ன இவர் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வேளை அக்கா சொன்ன மாதிரிக்கு நம்மளை வந்து இவர் விரும்புதாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரடியாகவே கேட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு கார்த்தி இருக்கிற அந்த கேபின்குள்ளே அவங்க வராங்க ரேவதி. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் ரேவதி நானும் உங்களை காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ நம்ம மனசில் இருக்கிறது இவர் அப்படியே வந்து கேட்டுருந்தாரு அப்படின்னு வந்து ரேவதி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டுருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது விஷயம் என்கிட்ட கேட்கணும்னு இருந்தால் நீங்கள் கேட்டுருங்க, அது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே ரேவதியே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது இவரை பற்றி நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இவரே வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கவும் அப்போ இன்னொரு பக்கம் பிரியாவை தான் காட்டுறாங்க. பிரியா வந்து என்னது இந்த ரேவதி அடிக்கடி எம்டியை பார்த்துட்டு வாரா, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஒரு பக்கம் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்தேன், என் பிள்ளைக்கு வந்து நீங்கள் தான் நாளைக்கு பேர் வச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரியும் வந்து அப்படி அம்மா சரி கண்டிப்பாக நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அடுத்த நாள் கிளம்பவும் அப்போ வந்து சூரியகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தை எங்கே போறீங்க அப்படிங்கும்போது நேற்றுக்கு அந்த லேடி வந்து என்னை கூப்பிட்டாங்களா அங்கே தான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கும்போது ஆமாத்த உங்களை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டனால கண்டிப்பாக நீங்கள் போங்க அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ரேவதி வராங்க.
அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னம்மா ஆச்சு அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது அம்மாவோட மொபைல் வந்து என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரோஹிணி வந்து அப்படியா அம்மா வந்து நேற்றுக்கு ஒரு லேடி வந்து தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாங்களாம் அங்கே தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது சரி நீ வேணா மாமாட்ட கூட மாமா கொண்டு கொடுத்துருவார் அப்படின்னு மயில் வாகனத்தில் சொல்லும் போது உடனே அதெல்லாம் வேண்டாம் நான் ஆஃபீஸுக்கு தானே கிளம்புறேன் அதனால போகிற வழியில தானே இந்த வீடு இருக்குது நான் கொண்டு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது பார்த்தோம்னா அங்கே யாருமே கிடையாது. என்னது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ சிவனாண்டியும் முத்துவேல் தான் இருக்கிறாங்க. உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க இதெல்லாம் என்னுடைய திட்டம் தான் சாமுண்டீஸ்வரி உன்னை எப்படி நான் அங்கே வரவழைச்சேன் பார்த்து அப்படிங்கும்போது என்னடா நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு 4-5 பேரும் அந்த வெளியூர்காரரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே சாமுண்டீஸ்வரி போட்டு அடிச்சிருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே கீழே விழுந்துடவும் அப்போ ரேவதி வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தும்போது இவங்கெல்லாம் இருக்கவும் உடனே சிவனாண்டி வந்து நினைக்கிறாங்க என்னது இந்த ரேவதி இங்கே வந்திருக்கிறா சரி இவளையும் விட்டு வைக்க வேண்டாம் ஒரே கல்லில் 2 மாங்காய் தான் இவன் 2 பேருமே ஓட கதையை முடிச்சாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் விடாதீங்க அப்படிங்க ரேவதி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தலையில போட்டு அடிச்சிருந்தாங்க. ரேவதி தூங்கின மாதிரிக்கு ஆகவும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் வந்து விட்டு வைக்க கூடாது அவங்க கதையை என் கையால முடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தூக்குங்கடா அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா ரேவதியும் அவங்க சாமுண்டீஸ்வரி ஒரு கார்ல வச்சு அவங்க தூக்கிட்டு போகும்போது அப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னது சாமுண்டீஸ்வரி அம்மாவும் அவங்க பொண்ணை யாரோ வந்து தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துக்கு தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது உடனே அவங்க 2 பேரையும் இந்த சிவனாண்டி தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க 2 பேருடைய கதையை முடிக்கிறதுக்காக இருக்கவும் கரெக்டாக வந்து ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் காப்பாற்றுறதுக்காக கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்றாங்க என்ன மகனே இந்த கார்த்தி வழக்கம் போல கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெளியூர்காரையும் போட்டு அடிக்கவும் எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிருந்தாங்க. அப்போ உடனே இங்கே ரேவதியை வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிக்கும் அவங்க தண்ணியை தூக்கி எழுப்புறாங்க. தண்ணியை தெளிச்சு அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கண்முழிக்காமல் இருக்கவும் ரேவதி வந்து கண்முழிச்சிருந்தாங்க. கண்முழிச்சதுமே அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டதுனால பார்த்தோம்னா கண்முழிச்சதுமே அவங்க கார்த்தியை பார்க்குறாங்க. இதனால ரேவதிக்கு தலையில் அடிப்பட்டதுனால அவங்களுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்தில் வந்துருச்சுதா. சாமுண்டீஸ்வரி கண்முழிக்காமல் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்து கார்த்தியோட ஒன்று சேர்ந்துருந்தாங்களா. அப்போ கார்த்தி வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிக்கு ரேவதி உனக்கு வந்து பழசெல்லாம் நீ மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா வச்சு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ரேவதி வந்து அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்து பார்த்தோம்னா எப்படியாவது உங்கள் அம்மாவை திருத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் வந்து சேர்ந்து ஒரு நாடகம் போட போகிறாங்க. அது என்ன நாடகமாக இருக்கும் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.